Hi students, welcome to our Thithikkum Tamil channel. நான் உங்க Kayalshanker. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா term 3ல third portion பார்க்க போறோம். பேர் வந்து அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணத்துல இருக்க ரெண்டு டாபிக் இதுதான். ஒன்னு இயல்பு நவிர்ச்சி அணி, இன்னொன்னு உயர்வு நவிர்ச்சி அணி. ஃபர்ஸ்ட் நான் அணி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அணி அப்படின்னாலே வந்து அழகு அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நம்ம வந்து அணிகலன்களால நம்மள அழகரிச்சுக்கிறோம். இதே வந்து கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட கற்பனையாலும் அவங்களோட கவி திறனாலும் அவங்க எழுதுற பாடல்களை வந்து அழகா எழுதுவாங்க. இதுதான் வந்து அணி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு அணி என்று பொருள். இப்போ மருந்து வந்து கசப்பா இருக்கும். இந்த கசப்பான மருந்தை நம்ம தேன்ல வந்து கலந்து கொடுக்கிறோம். அந்த கசப்பான மருந்தை தேன்ல கலந்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருத்துக்களை வந்து சுவைப்பட கூறுவது அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போறது இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் வந்து தன்னோட கவிதைகளை வந்து ரொம்ப இயல்பா கூறுவாரு. அதுதான் வந்து இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து இங்க ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. இது வந்து கவிமணி தேசிக விநாயகர் எழுதின பாடல். இத வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு தாய் பசுவும் அதோட கன்றும் வந்து அழகா விளையாடிட்டு இருக்கு. இத வந்து கவிஞர் ரொம்ப இயல்பா கூறியிருக்காரு. இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்றோம். இதனை தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட தன்மையை வந்து அவர் பாடியிருக்காரு. இயல்பா வந்து அந்த பசுக்கள் எப்படி இருக்குமோ அதோட தன்மையை வந்து பாடியிருக்கனால தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்க போறது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணினா அதே கவிஞர் தன்னோட கருத்துக்களை வந்து ரொம்ப மிகுதியான அழகோட எடுத்து கூறுவார். இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து ஒரு தாய் தாளாட்டுற மாதிரி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அடைத்தார் உன் தாத்தா இப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரொம்ப அழகா வந்து அந்த ஆகாய கங்கை அது கூட வந்து எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு சாதாரண விஷயம் இதுல என்னன்னு பார்த்தோம்னா அனல். இந்த அனலுக்கு வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா ஆகாச கங்கை. இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த போர்ஷன் வந்து இதோட முடியுது. அடுத்து நம்ம குருவினா பார்க்கலாம். உள்ளதை உள்ளவாறு கோரும் அணியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயல்பு நவிர்ச்சி அணி. அதுதான் வந்து இருக்கிறத இருக்க மாதிரியே சொல்லுவோம். உயர்வு நவிர்ச்சி அணி என்பது யாதுன்னா நான் ரெண்டாவதா சொன்ன மாதிரி கவிஞர் வந்து தன்னோட கற்பனை திறனை வந்து மிகுதியாய் கூறுவார். இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி என அழைக்கப்படுகிறது. கட்டங்களில் அமைந்துள்ள அணிகலன்களின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து இவங்க கம்மல் கொடுத்துட்டாங்க. அந்த கட்டத்துல 3வது எழுத்துல பாருங்க, மேல இருந்து கீழே 4 லெட்டர்ஸ் வந்து மோதிரம் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருக்காங்க. 5வது கட்டத்துல வந்து மேல இருந்து கீழே வளையல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுவே வந்து கீழே இருக்க 5வது கட்டத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன இருக்குன்னா கடுக்கன் அப்படிங்கிறது இருக்கு. இது 4 வார்த்தை இதுல கொடுத்திருக்காங்க. இதோட வந்து இந்த 6th ஸ்டாண்டர்டோட 3 டேர்முக்கும் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே இலக்கணம் முடியுது. இதோட வந்து நம்ம 7th ஸ்டாண்டர்டோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.